அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சிவனத்தில் ஓடக்கூடிய ஆறுகள். 22வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ யதுகுலுல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் ஜன்னதி தஜ்ரி மின் தஹ்தி. நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் கொண்டு நல்லறகம் செய்பவனை சொர்க்கத்தில் புகச் செய்வான், அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே சுவனத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க, அதன் கட்டமைப்பு எத்தகையது? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதன் செங்கற்கற்கள் தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆனவை, அதன் பூச்சு கஸ்தூரி ஆகும், அதன் கண் முத்து மாணிக்கமானவை, அதன் மண் குங்குமமாகும், இவற்றில் நுழைந்தவர் இன்பத்தால் மிகைத்திருப்பார், என்றைக்கும் மரணம் அடைய மாட்டார், நிரந்தரமாய் வாழ்வார், பட்டாள நாடுகள் அணிவிக்கப்படும், இவர் இளமை என்றைக்கும் முடிவடையாது. ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் திருமதி என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிவனத்தை பற்றி எங்கெல்லாம் பேசுகின்றோமோ அங்கெல்லாம் சிவனத்திற்கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஆறுகளை பார்க்கிறோம். வற்றாத ஜீவநதி என்று சொல்லக்கூடிய ஆறுகள் கூட கோடை காலம் வந்துவிட்டால் தண்ணீர் வற்றிவிடும் அல்லது தண்ணீர் குறைந்துவிடும். ஆனால் சிவனத்தில் ஓடக்கூடிய ஆறுடைய தண்ணீர் என்றைக்கும் வற்றாது, என்றைக்கும் குறையாது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஆறுகள் வெறும் நீர் ஆறு மாத்திரம்தான், தண்ணீர் ஆறு மாத்திரம்தான். ஆனால் சிவனத்தில் ஆறுகள் ஓடுகிறது அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, அதை பற்றி நாம் அறியலாம். 47வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், மஸலுல் ஜன்னத்துல்லதி யுஹிதுல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹார் மின் மாஇன் கைரி ஹாஸின் வ அன்ஹார் மின் லபனின் லம் யதஹைரு தஅமுஹு வ அன்ஹார் மின் ஹம்ரி லஸத்தி ஷாரிபின் வ அன்ஹார் மின் அஸ்ஸலின் முஸ்ஸஃபா. முத்தகின்களுக்கு வாக்களிக்கப்பட்டு சொர்க்கத்தை தன்மையாகிறது. அதில் தண்ணீரிலிருந்து என்றுமே மாற்றமடையாத ஆறுகளும், பாலிலிருந்து சுவைமாற ஆறுகளும், மதுவிலிருந்து பருகுமான ஆறுகளும், தேனிலிருந்து சுத்தமான ஆறுகளும் உள்ளன. அல்லாஹ் சொல்கின்றான், மஸலுல் ஜன்னத்துல்லதி யுஹிதுல் முத்தகூன், பயபக்தி உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டு, அல்லாஹ் சொல்கின்றான், பயபக்தி உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டு சொர்க்கத்தையும் சிவனத்துடைய ஆறுகளுடைய தன்மையும் அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஃபீஹா அன்ஹார் மின் மாஇன் கைரி ஹாஸின், இங்கு பெறாத நீராறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் பெருமன நீராறு என்று சொல்லவில்லை. ஃபீஹா அன்ஹார் மின் மாஇன் கைரி ஹாஸின், தீங்கு பெறாத மனிதனுக்காக தீங்கு பெறாத நீராறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஆறுகளை பார்க்கிறோம், நதிகளை பார்க்கிறோம், குட்டைகளை பார்க்கிறோம், கடல்களையும் பார்க்கிறோம். இது பார்க்கிற ஒவ்வொரு மனிதனும் இது நீந்த வேண்டும், குளிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் ஒரு சின்ன பயம் இருக்கும், எங்க நாம குளிக்க போய் நீந்த போய் உடல் ரீதியான நோய் வருமோ, சுனாமி வருமோ, பாதிப்புக்கு உள்ளாகிடுவோமோ என்று பயம் இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது எப்படி பேசுகின்றான் என்று சொன்னால், ஃபீஹா அன்ஹார் மின் மாஇன் கைரி ஹாஸின், இங்கு தராத நீராறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. நீராறு மாத்திரமல்ல, அதோட மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்கின்றான், அன்ஹார் மின் லபன், லபன் என்றால் பால், பாலாறும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாலாறை கூட எப்படி வர்ணிக்கிறான் பாருங்களே, நம்ம ருசி மாறாத பாலாறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் வெறுமென பாலாறு என்று சொல்லவில்லை, ருசி மாறாத பாலாறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பாலை விரும்பாத மனிதர் யாரும் இல்லை. சிறுவராயிருந்தாலும் சரி, பெரியவராயிருந்தாலும் சரி, இந்த பாலை தான் புகற்றும். அப்படிப்பட்ட பானம் அது. ஆனால் அந்த பானம் கூட ஒரு குறிப்பிட்ட கால அளவுலதான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட கால அளவுல கெமிக்கல் வகையெல்லாம் சேர்ந்து ஒரு தேதியை நினைச்சிருப்பாங்க. அந்த தேதியை விட்டு தாண்டிடுச்சுன்னா பால் கெட்டு போயிடும். சொல்வாங்க, கெட்டு போன பால் புளிக்கும் என்று. பால் தயிராக மாறும், தயிர் மோராக மாறும். இப்படி என் தன்னை விட்டு மாறிவிடுகிறது. ஆனால் அல்லாஹ் சுவனவாசிகளுக்கு சுவனத்தில் கொடுப்பான ஹம்ரி என்றைக்கும் ருசி மாறாத அருமையான பாலாறுகள். அல்லாஹ் சொல்கின்றான், முதலாவது நீராறு, இரண்டாவது பாலாறு ஓடுகிறது, மூன்றாவது ஒரு ஆறு ஓடுகிறது. அல்லாஹ் சொல்கின்றான், மது ஆறு ஓடுகிறது. என்னங்க மதுவா? மதுவை ஒழிக்கணும் இந்த உலகத்துல போராடிட்டு இருக்கோம், சிவனத்தில் மதுவாரா என்றெல்லாம் வியப்பாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய பொதுமக்களே, இவனுக்கும் மது என்ற போதை போய்தான் அவன் எந்த நிலைமைக்கெல்லாம் போறாங்கிறத நாம இந்த உலகத்துல பார்த்து கொண்டுதான் வருகிறோம். ஒரு மனிதன் பிட்டாப்பா இருப்பான், அவனுக்குள்ள மது என்ற போதை போய் தான் எங்கே விழுந்து கடிக்கிறோம், நாம் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று கூட தெரியாத அளவுக்கு அந்த மூளையை வேதலிக்க செய்கிறது. ஆனால் சிவனவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான ஹம்ரி இருக்கே, லஸ்ஸத்தி ஷாரிபின், அல்லாஹ் சொல்கின்றான், வன்ஹார் மின் ஹம்ரி லஸ்ஸத்தி ஷாரிபின், குடிப்பவருக்கு பேரின்பத்தை தரக்கூடியது.
இங்கெல்லாம் குடிக்கிற ஆளை பார்த்தாலே பிடிக்காது, அந்த வாடையே பிடிக்காது. ஆனால் அதைத்தான் அல்லாஹ் அந்த ஹம்ரியாற்றாக ஊற்றுகிறான். அடுத்த நாறு ஓடுகிறது. அல்லாஹ் சொல்கின்றான், வன்ஹாரு மின் அஸ்ஸலின் முஸ்ஸஃபா, தேனாரும் ஓடுகிறது. சொல்கின்ற போது வாய் இனிக்குதல்லவா, அல்லாஹ் பெருமையான தேனாறு என்று சொல்லவில்லை, வன்ஹாரு மின் அஸ்ஸலின் முஸ்ஸஃபா, தெளிவான தேனாறு என்று சொல்கிறான். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நாமளும் தேனை தான் அருந்துகிறோம். அது எப்படி உருவாகிறது? அதுதான் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூரத்துல் நஹர் தேன் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான், யஹ்ருது மின் புத்துனியா ஸரபுன் புஹுதலிஸ் நல்வானு ஷிஃபாஉல் லினாஸ். அதாவது அந்த தேனியுடைய வயிற்றில் இருந்து பானத்தை வெளிப்படுத்துகிறது. அதாவது அந்த தேனியுடைய வயிற்றில் இருந்து பானமாய் வெளிப்படுத்துகிறதா நாம் தேனாக பயன்படுத்துகிறோம். அது ஷிஃபாவும் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக மறுமையை பொறுத்த வரைக்கும், சுவனத்தை பொறுத்த வரைக்கும், சுவனத்தில் தண்ணீராறுகள், பாலாறுகள், மது ஆறுகள், தேனாறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை ஆறுகள் பெற வேண்டும், இதை ருசிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் தியாகங்கள் செய்துதான் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட அற்புதமான ஆறுடைய தானத்தை சேர்ப்பதற்கு வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் அருள் பொழிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.